கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 2024-25 பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே நமக்கு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும்போது, அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். இதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதுதான் நம்ம புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா? சோ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஜூன் மாசம் இந்த வருஷம் அகாடமிக் இயர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு செய்தியா சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு எக்கனாமிக் growth not affected by public debt in தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நம்ம ஒரு ஸ்டடியை பற்றி பார்த்துருந்தோம். என்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸில் சேர்ந்த சி ரங்கராஜன் அண்ட் சண்முகம் அப்படிங்கிறவங்க நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கிட்டனால தமிழகத்தோட எக்கானமியை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா டீப்பாக நம்மளோட எக்கனாமிக் growth எப்படி இருக்கு, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தனிநபர் வருமானம் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த வகையில் தமிழ்நாட்டோட இந்த கடன்களை பத்தியும் ஒரு தனியாவே சொல்லியிருக்காங்க. நமக்கு பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த தமிழ்நாட்டோட டெப்ட், இந்த கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் என்ன ரேட்ல இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ 24% இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி. ஓகேங்களா? நம்மளோட மாநில ஜிடிபில இருந்து பெர்சன்டேஜா கொடுத்திருக்காங்க. மாநில ஜிடிபில 24% இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2005-6 காலகட்டத்தில். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது 2022-23 காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா அது ஸ்டேட் ஜிடிபில இருந்து நமக்கு ஒரு 28% இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல மிடில் இயர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 2010, 11, 2012 காலகட்டத்தில எல்லாம் 16% அளவுக்கு போய் கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? கம்மி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தொடர்ச்சியா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 28% இருக்கு. அது ஏன் 28% இருக்கு அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன், அதனால அரசாங்கம் நிறைய கடன் வாங்க ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் இப்ப 28% இருக்காங்க. இருந்தாலும் இந்த சதவீதம் அப்படிங்கிறது கிராஃப் டிக்ளைன் ஆகி இன்க்ரீஸ் ஆனாலுமே growthல பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. ஓகேங்களா? சோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து growth அஃபெக்ட் பண்ணவும் இல்லை. இந்த கடன்கள் அப்படிங்கிறது நம்மளோட எக்கனாமிக் growth அஃபெக்ட் பண்ணவும் இல்லை. அந்த அட் த சேம் டைம் இந்த கடன்கள் அப்படிங்கிறது நம்மளோட எக்கனாமிக் growth சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அஃபெக்டும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு நியூட்ரலான பொசிஷன்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்மளோட growthக்கு அது பெரிய பின்னடைவா போகும். தமிழ்நாட்டோட growth அது தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டெப்ட்டை நம்ம கம்மி பண்ணலனா அப்ப அது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடன்களை கட்டுறது ஒரு பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ, நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், ஓகேங்களா, வரவுகள் எவ்வளவு செலவு பண்றோம், அதுக்கு இடையில ஒரு ரேஷியோ இருக்கும் இல்லையா, எவ்வளவு ரெவென்யூ வருது, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம், அந்த ஒரு விஷயத்தை கம்மி பண்ணணும். பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பண்றனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட growthல இந்த பப்ளிக் டெப்ட்னால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் நம்மளை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது 28% இருக்கு. இது 30 எல்லாம் தாண்டி போயிருச்சு அப்படின்னா நம்மளோட growthக்கு தான் அது ரொம்ப பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் இந்த பப்ளிக் டெப்ட் அப்படிங்கறத கம்மி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எடிட்டோரியல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா கிவிங் பிரைமசி டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிகல் ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா 2 ரிப்போர்ட்டை வச்சு நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சமீபத்தில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பார்த்தோம்னா இந்தியா வந்து 134வது இடத்துல இருக்கும். நம்மளோட ஸ்கோர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.633 அப்படிங்கிறது இருக்கு. நம்ம வந்து ஒரு மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் நேஷனா வந்து இருக்கும்.
இருக்கும். நம்மளை விட நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் HDI வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட நமக்கு சேர்ந்து வரக்கூடியதான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியா கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. 122வது ரேங்க்ல இருந்து இப்போ 108வது ரேங்க் வந்திருக்கும். இருந்தாலுமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துட்டே தான் இருக்கு. அது குறிப்பா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 28.3% தொழிலாளர் சந்தையில் இருக்காங்க. அதே ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 76.1% வந்து இருக்காங்க. அப்ப இந்த கேப் அப்படிங்கிறது 47% இருக்கு அந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ல. ஓகேங்களா? தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டி வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லெவலில் சொல்றாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நல்லா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நல்லா இல்லாத இருக்கும் இல்லையா, லோவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி இருக்கு. அந்த கேப் அப்படிங்கிறது வைட் ஆகிட்டே போகுது. அந்த இன்இக்வாலிட்டி கேப் அப்படிங்கிறது வைட் ஆகிட்டே போகுது. அட் த சேம் டைம் இந்தியாவுக்குள்ள வராங்க. அந்த இந்தியாவுக்குள்ள வரதுக்கு வேர்ல்டு இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் லேப் அப்படிங்கிறவங்க ஒரு இன்இக்வாலிட்டி பத்தின ஸ்டடி எடுத்திருப்பாங்க. அதுல டாப் 10% ஆஃப் இந்தியன்ஸ் தான் அதிகமான இந்தியாவில் வரக்கூடிய இன்கம்ல அதிகமாக அவங்களுக்கு தான் போகுது. ஓகேங்களா? டாப் 10% வந்து அதிகமான சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதிகமான இன்கம், அதிகமான சொத்துக்கள் எல்லாமே டாப் 10% கிட்ட இருக்கு. அந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு 40 to 50% அந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க, அடுத்தது லோ கிளாஸ் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் தான் இருக்கு அவங்க கிட்ட. அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு மிடில் அண்ட் லோ கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த லோ கிளாஸோட வளர்ச்சி மிடில் கிளாஸோட வளர்ச்சி எடுத்து பார்க்குறப்ப லோ கிளாஸ்ல இருக்கவங்க ஒரு நல்ல வேகத்தில் வளர்றாங்க கம்பேர்டு டு மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மிடில் கிளாஸோட growth ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்புறமா ஒன்லி ஹை கிளாஸ் மற்றும் லோ கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது இல்லாம போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. டாப்ல இருக்கவங்க டாப் ஆயிட்டே போறாங்க, பாட்டம்ல இருக்கவங்க இன்னும் லோ ஆயிட்டே தான் போறாங்க. இந்த மிடில் இருக்கவங்களோட வளர்ச்சியும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மிடில் அண்ட் லோ கிளாஸ் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் சேம் ரேஷியோல வந்துருவாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி தான் இந்தியாவோட ஸ்டேட் இருக்கு. கடைசியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்த ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா, வீட்டில் நடக்கக்கூடிய அந்த செலவுகளை பத்தின ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு, அதே மாதிரி அவங்களோட கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சுங்கிறத கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா 40% ஆஃப் ஜிடிபி, ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வீடுகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய கடன்கள் அதை வந்து நம்ம ஜிடிபி ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா 40% இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த வகையில ஒவ்வொரு குடும்பத்தோட சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.2% இருக்கு. ஆனா கடன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5.8% கிட்ட இருக்குன்ற சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களை எடுத்து பார்க்குறப்ப அவங்களோட கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அவங்களோட கடன்கள்ல என்னெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லோன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, இஎம்ஐ அதிகமாக இருக்கு, பேங்க் லோன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அப்படி சொல்லுவாங்க, வங்கி சாராத நிதி அமைப்புகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான லோன்ஸ்லாம் அதிகமாக இருக்கு, அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி கடன்கள் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த வீடுகளில் குடும்பங்கள்ல அதிகமா இருக்கிறதாகவும், இந்தியாவில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட குடும்பங்கள்ல சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அது முன்பேதும் இல்லாத அளவுக்கு கம்மியாயிட்டே வருது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். நமக்கு HDI கம்பேர் பண்றோம், இன்இக்வாலிட்டியை கம்பேர் பண்றோம், எவ்வளவு வீடுகள் குடும்பங்களை எவ்வளவு சேமிக்கிறாங்க, கடன்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் லோ லெவல் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா ஹை லெவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, கடன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளியர் பிக்சர் அப்படின்னா இதுதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்ம கிட்ட ஹியூமன் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கு, இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு, கடன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த growth அப்ரோச் அப்படிங்கிறது, இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுங்கிற அப்ரோச்ல ஒரு ஃபெயிலியர் இருக்கு. அந்த ஃபெயிலியரை தான் இதெல்லாம் காட்டுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதிக கடன்கள், கம்மியான சேமிப்பு, இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கம்மியா இருக்கும்.
இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு growth அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அப்ரோச், ஆல்ரெடி நம்மளை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த அப்ரோச்சோட விளைவுகள் தான் இது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அதுக்கு தேவையான ஆல்டர்னேட் அப்ரோச் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. வரக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணி ஒரு புது அப்ரோச் எடுத்துட்டு போனாதான் இந்திய மக்களை growthோட பாதைக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. எல்லா ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி என்ன ஃபைண்டிங்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயமா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கடைசியா பார்க்குறப்போ இந்த இடத்துல இந்தியா இஸ் நவ் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் பவர். அதாவது உலக அளவில் இந்த சோலார் உற்பத்தி அப்படிங்கிறதுல இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னாடி ஜப்பான் இருந்தாங்க, ஜப்பானை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம 3rd பிளேஸ் போயிருக்கோம். டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா செகண்ட், இந்தியா தேர்ட், ஃபோர்த் வந்து ஜப்பான் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு இருக்கும் இல்லையா, ஒரு நாட்டில் எவ்வளவு மெகாவாட் ஆஃப் எவ்வளோ ஜிகாவாட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டால இந்தியா வந்து 5th பிளேஸ்ல வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 448 ஜிகாவாட் எனர்ஜி வந்து நம்ம வச்சிருக்கோம். நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் படி நம்ம 448 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்தியா வந்து 5th பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லெவலில் குளோபலாக எடுத்து பார்க்குறப்ப சைனா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குளோபலாக பார்க்குறப்ப இந்த ரெனியூவபிள் எனர்ஜியோட ஷேர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 100% இருக்குன்னா அதில் ரெனியூவபிள் எனர்ஜியோட ஷேர் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில். ஓகேங்களா? இதே நம்ம நியூக்ளியர் எனர்ஜியும் அதோட சேர்த்து பார்க்குறப்ப 100% எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னா அதில் 40% ரெனியூவபிள் எனர்ஜியும் நியூக்ளியர் எனர்ஜியும் சேர்ந்து தான் வருது. மீதி 60% தான் இப்போ கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ்ல இருந்து வருது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெண்டை பார்க்க போறோம். என்ன மாதிரியான ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் வந்து கம்மியாயிட்டே வருவாங்க, ரினியூவபிள் எனர்ஜியில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறது அதிகமாயிட்டே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்க்குறப்ப நம்ம 2000 அப்படிங்கிற அந்த இயர்ல பார்க்குறப்ப 19% தான் இருந்துச்சு. இப்போ 2024ல வந்து 30% ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். இது இன்னும் போக 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 50-60 அந்த மாதிரி சொல்லி நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சி தான் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த 4 விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்த்துருந்தோம், இந்தியா அளவில் 2 விஷயம், அண்ட் தென் ஒரு ஸ்டடியை பத்தி பார்த்துருந்தோம். HDI, இன்இக்வாலிட்டி, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் அந்த ஆர்டிகல், மெயின்ஸ் ஆர்டிகல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? எடிட்டோரியல்ல பார்த்த ஆர்டிகல் மெயின்ஸ்ல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.